இன்றைக்கி லஞ்சுக்கு வந்துட்டு சாம்பார் தான் பண்ணியிருந்தேன். சாம்பார் அப்படின்னாலே ஒரு ஆளுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதுவும் சின்ன வயசுலேருந்து சாப்பிட வைக்கிறதே கஷ்டம். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்துட்டு சரியாகவே சாப்பிடல. எப்போதும் ஸ்கூலுக்கு ஒரு ரெசிபி பண்ணி கொடுப்பேன். அது வந்து உருளைக்கிழங்கும் ப்ராக்கோலியும் சேர்த்து பண்ணுறது. அதை கொடுக்கும்போது மட்டும் ஃபுல்லாக காலியாகி தான் வரும். அதை தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பாப்பாவோட ஹேர் ஸ்டைலில் பாருங்கள், லீவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி. இப்போ உருளைக்கிழங்கு வேக வச்சோம்ல, அதை வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி ப்ராக்கோலியும் வந்துட்டு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இதையும் வந்துட்டு நம்ம அதே பவுலில் சேர்த்துடலாம். இது வந்து நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸ்கூலுக்கெல்லாம் கொடுக்கும்போது காலையிலே எந்திரிச்சு செய்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு நம்ம சீஸ் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சம் வந்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ரொம்ப ட்ரையாக இல்லாமல் ஓரளவு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் வந்து தண்ணி நான் சேர்க்கவே இல்லை. ப்ராக்கோலியை வந்து நம்ம வேக வச்சு தான் மேஷ் பண்ணி சேர்த்துருக்கோம். அதுலேருந்தே லைட்டாக தண்ணி வரும். அதுவே வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு தோசைக்கல்லில் எண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்து பாலாக உருட்டி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சீஸ் வந்து சேர்த்துருக்கிறதால அடிக்கடி திருப்பி மட்டும் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லா சைடும் ஒரு 4-5 டைம் திருப்பி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது கூட வெறும் சாஸ் மட்டும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஹெல்த்தியும் கூட. இது பாப்புக்கு மட்டும் கிடையாது, எங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். இதில் பாருங்கள் நல்ல ஜூஸியாக இருக்குது. இது சூடாக இருக்கிறதால என்னால் கையில் வந்துட்டு பிடிக்க முடியல. சூப்பராக இருக்குது. சாம்பாருக்கு பதிலாக ஒரு ஆள் இதை வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.